அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை தசமி திதி அஸ்வினி நட்சத்திரம் ஏகாதேசி விரதம் கூடிய நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சுக்கிரன் சூரியன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஜூலை மாதம் அற்புதமான மாதம். ஆனி மாதமும் ஆடியும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம். சூரியன் மிதுனம் மற்றும் கடகராசியில் பயணம் செய்வார். இந்த ஜூலை மாத தொடக்கத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் தனது ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். இதுவரை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் நடந்த பலன்கள் மாற்றமடையும். சனி எந்த திசையில் செல்கிறார், உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்தில் இருக்கின்றார் என்பதை வைத்து உங்களின் வாழ்க்கை மேலே போகப் போகின்றதா, கீழே விழப்போகின்றதா என்று இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் உண்டு, வீழ்ந்தவர்களும் உண்டு. இந்த சனிதான் இப்பொழுது வக்ரமாக இருக்கின்றார். இந்த வக்ர பயிற்சி என்பது அவ்வப்போது சனி பகவான் முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். தற்போது கும்பத்தில் சனி பகவான் பின்னோக்கி சதய நட்சத்திரத்தில் செல்கின்றார். மேலும் ஜூலை 17ஆம் தேதி சுக்கிரன் கடகராசிக்கு பயிற்சி ஆகின்றார். ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். மேலும் ஜூலை 17ஆம் தேதி முதல் தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த ஆடி மாதம் தட்சிணாயனம் ஆரம்பமாகும் மாதம். இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம். ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும். ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும். தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவிற்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கின்றது. எனவே ஆடி மாதத்திற்கு அம்மன் பக்தர்களிடம் தனி மரியாதை உண்டு. ஆடி அமாவாசை என்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதுர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருகளுக்கு, அதாவது நம் முன்னோர்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றம் மற்றும் இந்த சனி பகவானின் வக்ர நிலை காரணமாக இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் கும்ப ராசியில் சனி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. உடல் நிலையில் அடிக்கடி தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படும். பொருளாதார பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஒரு தொகை செலவழிந்த பிறகு அடுத்த தொகை கரங்களில் புரளும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் மாற்றம் மனக்கலக்கத்தை உருவாக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு குறையும். உறவினர் பகையும் உடன் பிறந்தோர் பகையும் உருவாகும் நேரம் இது. சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாம். மனக்குழப்பம் அகலவும் தடைகள் விலகவும் சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது நல்லது. மேலும் மாத தொடக்கத்தில் கடகராசியில் புதன் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதனால் நன்மைகள் ஏற்படும். திருமண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். உத்தியோக முயற்சி கைகூடும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அகலும். பாக பிரிவினை நல்லபடியாக முடியும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படலாம். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும். எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடமான 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக புதன் விளங்குவதால் கடன் சுமை குறைய வழிபிறக்கும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மேலும் ஜூலை 7ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும். மன அமைதி குறைவு ஏற்படும். எதிலும் தீர்க்கமாக முடிவெடுக்க முடியாமல் திணறுவீர்கள். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்காமல் நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். புதிய ஒப்பந்தங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள இயலாமல் போகலாம். மேலும் ஜூலை 11ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு பொன்னான நேரம். நினைத்தது நிறைவேறும் விதத்தில் குருமங்கள
யோகம் ஏற்படுகின்றது. பிள்ளைகளின் திருமண கனவுகளை நனவாக்குவீர்கள். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லை ஏற்படும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஆதாயம் குறைவாகவே இருக்கும். மாணவ மாணவிகள் அக்கறையோடு படித்தால் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு தொழிலில் குறுக்கீடுகளும் வருமான குறைவும் உண்டு. மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். தேனினும் சுவை உள்ளது உண்டோ என்பது போல் சுவையான இனிமையான பலன் காண உள்ளீர்கள். அனுபவத்தில் உணர்ந்து கொள்வீர்கள். அறிவு, ஆற்றல், திறமை, கடின உழைப்பு, மற்றவர்களுக்காக உழைத்தல், உழைப்பின் மூலம் உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் நீங்களாகத்தான் இருக்க இயலும். குடும்ப முன்னேற்றம் என்பது சிறுக சிறுக ஒவ்வொரு அடியாக அடிமேல் அடி வைப்பது போல் அதே சமயத்தில் திடமான மன உறுதியுடன் உயர்ந்து வருவீர்கள். உங்களின் வளர்ச்சி உங்களுக்கு தெரிய வேண்டியது. அடுத்தவர்கள் அறிந்து கொள்ள முயன்றாலும் முடியாதது. வார்த்தைகளில் உறுதி, சற்றே தான் என்ற நினைப்பு, சில சந்தர்ப்பங்களில் வார்த்தைகளில் கடினமானவை உண்டாகும். தைரிய வீரிய பாவத்தில் பாபரும் குடும்பஸ்தானத்தில் ராசிநாதன் பூர்ண பலமும் பெறுவதால் மனதில் உறுதியற்ற நிலை, மனசஞ்சலம், குழப்பம் உண்டாக வாய்ப்பு. சகோதர ஒற்றுமை, மனக்கசப்பு ஏற்படக்கூடும். வண்டி வாகனம், வீடு மனை வாங்க புதுப்பிக்க தக்க தருணம். புகழ் உண்டு, தனவரவு உண்டு. பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும். அவர்களின் தேவைகளை செய்து கொடுத்து அன்பை பெறுவீர்கள். லட்சுமி ஸ்தானம் திரிகோணத்தில் இயற்கை சுபரும் தனக்காரகமானவரும் அமர்ந்து மேலும் உங்களுக்கு வலு சேர்க்கின்றார்கள். செய்யன திருந்த செய் என்பதை உங்களிடம் காணலாம். கணவன் மனைவி இடையே நல்ல உறவு உண்டு. அடுத்தவர்களின் விஷயங்களில் தலையீடு செய்யாமல் ஒதுங்கி இருப்பது குடும்ப கௌரவத்திற்கு சிறப்பு. ருணரோகத்தை பொறுத்தமட்டில் சில தகாத பழக்கங்களை கையாளுவதை முற்றிலும் தவிர்த்தால் ஆரோக்கிய பாதிப்பு உண்டாகாது. தர்ம சிந்தனை, தெய்வீக வழிபாடுகளில் ஈடுபடுதல், மதம் சம்பந்தமானவற்றில் ஈடுபடுத்திக் கொள்ளுதல், பிறருக்காக உழைத்தல் போன்ற நல்ல பண்புகளும் உண்டாகும். உத்தியோகத்தில் மதிப்பு கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்ப்புகள் நினைத்ததை முடிக்கும் திறனுடன் விளங்குவீர்கள். பல புதிய அனுபவங்களும் சுப செலவுகள், சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும். பெண்களுக்கு செயல்களில் உறுதி, திடமான எண்ண ஓட்டம், பண்புடன் செயல்படுதல், விவேகமாக வேகமாக செய்து முடித்தல், பணிகளில் அதிக ஈடுபாடு கொண்டு பணிபுரிவீர்கள். குடும்பத்தில் சுப சடங்குகளுக்கு குறையில்லாமல் நிறையாக இருக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்பு உண்டு. புகழ், கௌரவம், செல்வாக்கு, சொல்வாக்கு உயரும். தனவரவு பல வழிகளில் தாராளமயமாகும். நவீன வஸ்துக்கள் வாங்கி மகிழ்வீர்கள். வீண் விவாதங்கள், அடுத்தவர்களின் விஷயங்களில் ஈடுபடுதலை கைவிடுவதே உங்களின் புகழுக்கும் கௌரவத்திற்கும் பங்கம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள இயலும். முழங்கால், இடுப்பு நடக்கும் போதே வலி, இது போன்ற பிணிகள் ஏற்படும். மாணவர்கள் நிதானித்து சிந்தித்து முன்கூட்டியே துல்லியமான திட்டம் வகுத்து கல்வி கற்று பட்டப்படிப்புக்கு முன்னேற்றம் அடைவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றியே தீர வேண்டி அயராது மிக சாதுரியமாக பாடுபட்டு செயலில் உங்களுக்கென ஒரு கௌரவத்தை அடைவீர்கள். இந்த மகர ராசி அன்பர்கள் திங்கட்கிழமை தோறும் 7 மலையானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அனைத்தும் நன்மையே நடக்கும்.